ஆல்பர்ட் ஒரு பழைய ஸ்கூட்டரை ரூபாய் 4700க்கு வாங்கி அதை சரி செய்வதற்காக ரூபாய் 800 செலவு செய்தார். அந்த ஸ்கூட்டரை 5800க்கு விற்றால் அவருக்கு கிடைக்கும் லாப சதவீதம் என்ன? இப்போ அவர் ஒரு பழைய ஸ்கூட்டர் வாங்கியிருக்கார், அதனுடைய விலை 4700. அப்போ ரிப்பேர் சார்ஜ் சரி செய்ததன் பேரில் ப்ளஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கிறாரு? 800 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார். அப்போ மொத்த செலவு 7 8 15 மீதி 1 5 5500 ரூபா. ஓகே, மொத்தமாக செலவு செய்த அமௌண்ட்டு அந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா 5500 ரூபா. 5500 ரூபாய்க்கு அவர் 5800 ரூபாய்க்கு விற்றுருக்கிறார். அப்போ விற்ற விலை பார்த்திங்கன்னா 5800. அப்போ இந்த மொத்த செலவு, வாங்கின செலவு ப்ளஸ் ரிப்பேரிங் சார்ஜ் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ஆச்சு? 5500 ரூபா. இதை நம்ம கழிச்சிட்டோம்னா 300 ருபீஸ் அவருக்கு லாபமாக கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ 5500 ரூபாய்க்கு 300 ரூபா அவருக்கு லாபம். 5500 ரூபாய்க்கு 300 ரூபா லாபம். அது எத்தனை சதவீதம்? இதுக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஜீரோ கட் ஆகிடுச்சு. இந்த 100ஓட இந்த 55 கட் பண்ணோம்னா இது 11 டைம்ஸ், இது 20 டைம்ஸ், ரைட்டுங்களா? தென் 60/11. This is equal to 5 × 5/11 is the answer.